இப்போ எந்த பக்கம் வலி இருக்குது சார்? இந்த பக்கம் வலி இருக்குது. இடது பக்கம் வலி இல்லை இப்போ ஒரு வாரம் 10 நாளாக ஒரு வாரம் அதிகமாக இருக்குது. அந்த அந்த எண்ணெய் தண்ணி வச்சுருக்கேன் காலையில் முயற்சிறாங்க. இந்த எண்ணெய் எடுத்து வந்தார். என்ன என்ன போடணுமா? சரி சரி சரி. லேசாக போட்டு சட்டை போடுவீங்களா? குளிப்பீங்களா? இல்லை இது டிஷர்ட் தான் ஒன்றும் பிரச்சனை ஒன்றா இல்லை. ஒன்றா அதை போடுங்க போடுங்க. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த நேரமாக பிடிக்கிறது தெரியுது. இப்போ நம்ம அதை வேடி பார்த்தோம்னா தெரியும். சைட்லேருந்து எடுக்கும் மேடம். சைடில் இல்லை சார் எடுத்துக்கிட்டேன். அவங்க மேலேருந்து வராங்க. இது ஒரு மெத்தடு சாமி. சரிங்க. இந்த பாருங்க, இது ஒரு மெத்தடு. அதாவது வந்து கழுத்தண்டா இப்படி தூக்க முடியலை, இப்படி பிடிக்க முடியலை, அப்படி இருக்காங்கல்ல அவங்களுக்கு. இந்த பாருங்க, அந்த நரம்பு தான் எடுத்துக்கணும். உடனே லூஸ் பண்ணுறது தான். அதில் பிடிப்பு இருந்தால் தெரிஞ்சு போகும். சுருங்குறதே தெரிஞ்சு போகும். உங்களுக்கு சுருங்கி இருக்குன்னா காட்டுறேன் கையை வச்சு. இப்படி வரும்போது சுருங்கல் தெரியும். இப்படி வரும்போது தெரிஞ்சிடும். சுருங்கல் தெரியும். இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த நரம்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே பாருங்க, இவருக்கு இந்த இடத்துல தான் வலி. இங்கே பாருங்க, இங்கே கொடுக்குறோம், அப்படியே இழுத்துடுறோம். கீழே தான் எடுத்துன்னு போகணும். ஏன்? ஆமாம், இந்த பாருங்க, இந்த 2 கப்பு கொண்டு வந்துடுறோம். இது அப்புறம் என்ன செய்கிறோம், இந்த பாருங்க, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 நரம்பை அப்படியே எடுத்துகிட்டு வரோம். கொச்சி வரும்போது எடுத்துகிட்டு இங்கே வந்து காக்கட்டை காலத்தை பார்த்து வச்சுருக்காங்க. இதுதான் இப்படியே வச்சுக்கிறோம். இப்போ அந்த வலி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எந்த பக்கம் வலிக்குதுங்க? இந்த பக்கம் தானே வலிக்குது. வலிக்குது. இந்த இடத்துல வலி இருக்கா? இந்த இடம் தானே, இந்த இடம். அதே இடத்துல கையை வச்சு பாருங்க. தெரியுதா? இந்த இடம் இதானுங்களா? உருள் இந்த பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இது அதுக்குள்ளே ஒரு சின்ன நரம்பு இருக்குது. இது உருளை, அதுக்கு கீழே ஒரு சின்ன நரம்பு இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கும். அதே பிடிக்கிற நரம்பு. இந்த பாருங்க, இந்த நரம்பு, இந்த இடம் தெரியுதா? அந்த நரம்பை நம்ம லூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்க, இப்போ 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு அவரை லேசாக கழுத்தை திருப்ப சொல்கிறோம். திருப்பங்க, அப்படியே அப்படியே திருப்பங்க, பொறுமையாக திருப்பங்க. இந்த பக்கம் திருப்பங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பும்போது வலி வருது, இந்த பக்கம் திருப்பும்போது வலி இல்லை. இந்த பக்கம் திரும்பும்போது வலி, இந்த பக்கம் அந்த வலி. இந்த பக்கம் திருப்பா அங்கே வலி இருக்கும். வலி இந்த பக்கம் திருப்பா வலி தெரியாது. அதை இப்போ வலியை நம்ம குறைக்கணும். இப்போ வலியை நம்ம குறைக்கிறோம். அவருக்கு வலி வந்துச்சல்ல, அந்த வலியை நம்ம இப்போ குறைக்கிறோம். இதுதான் சின்ன நரம்பு சாமி. இது சின்ன நரம்பு தெரியுதா? இது பெரிய நரம்பு. இந்த அழுத்து இருந்தது இப்போ இருக்கான்னு பாருங்கள் சாமி. அப்போ அதை தொட்டு பார்த்தீங்களா, அது இருக்குதான்னு பாருங்கள். அந்த இடத்துல இருக்குது. இது சின்ன நரம்பு. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து சின்ன நரம்பு. இது பெருசு. இந்த இருக்குல்ல, இது பெருசு. இப்போ நம்ம அதை வலியை தான் குறைக்கிறோம். இப்போ குறைச்சிட்டோம்னா இந்த பாருங்க, இப்போ திருப்பி பாருங்கள். அப்போ அதை திருப்பினதுக்கு இப்போ திருப்புறதுக்கு என்ன வலி தெரியுதுன்னு பாருங்கள். கை வச்ச இடம் மட்டும் வலி, திருப்புறதுக்கு எப்படி இருக்கு? திருப்புறதுக்கு பரவாயில்ல. ஃப்ரீயாக வருதா? இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இந்த 2 கை எப்படி போகுதுன்னு பாருங்கள்.
இந்த நரம்பு பிடிச்சி விடணுமா? வலி அதிகமாக இருக்குல்ல, ஆ. இன்னும் விடலைல்ல, அதுக்கு அப்போ தொட்டு காட்டணும்ல, ஆ. அப்போ பிடிச்சி விட்டோம்னா அது ஸ்டெம்பர் ஆகும். இப்போ பாருங்கய்யா, இப்போ திருப்பி பாருங்கய்யா. திரும்ப முடியல. அந்த இடம் ம் குறிப்பிட்ட இடம் இன்னும் ம் வலி இதுவா ம் ம் இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் வலி. ம் வலி குறைஞ்சிடும், இப்போ குறைஞ்சிடும். வந்துட்டு இது ஏன் எந்த நரம்பு எடுத்து வரீங்க கீழே இருந்து? இந்த சப்பை இருக்குல்ல, ஆமாம். இப்போ ஒரு சைடே படுத்திருக்காங்க, ஆமாம். ஒரு சைடே படுத்திருக்கும் போது இந்த சப்பைக்குள்ளே நீர் கோர்த்துருக்கு, ஆ. இது நரம்பை போட்டு அழுத்தம் கொடுக்கும். ஓகே. அதான் நம்ம பெரும்பாலும் இடம் கீழே எந்த மேலே கொண்டு வரணும்? மேலே கொண்டு வரணும், இந்த நரம்பை கீழே கொண்டு வரணும். ஓகே. இது கீழே வந்துடும், ம். இந்த நரம்பு மேலே வந்து இங்கே வந்து எடுத்துக்கணும். ஓகே. இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே எந்த டயத்துக்கு எடுக்கிறோமோ அந்த டயத்துக்கு டக்குன்னு இதை எடுக்கணும். ஓகே. அப்படி எடுத்து விட்டா என்ன ஆகும்? கிளியில் வந்துரு. இங்கே வருங்க, இப்போ திருப்பி பாருங்க. இருக்கலாம். இங்கே வருங்க, அந்த வலி மட்டும் இருக்கு. இதை வலி, இந்த வலி ரத்தம் உறைஞ்சி நிற்கிது, இந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சி நிற்கிது. அந்த உறைஞ்சி நிற்கிறத வந்து நம்ம உப்பை போட்டு சுடு தண்ணியில் அவங்களுக்கு லேசாக சொட்டணும். உப்பு போட்டு கல் உப்பை போட்டு ஒரு சொம் தண்ணியை காய வச்சு இந்த வலி மட்டும் இருக்குல்ல, இப்போ கழுத்தை நல்லா திருப்புறாரு. நம்ம எடுத்த வலி 2 நாளைக்கு இருக்கும். இந்த அழுத்தம் கொடுத்த வலி 2 நாளைக்கு இருக்கும். அதை உப்பை போட்டு நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற்றணும். இந்த ரத்த அழுத்தத்தை களைச்சி கொடுக்கும். உப்பு மட்டும் வெறும் உப்பு சூட் பண்ணி மொத்தம் ஊற்றலாமா? இல்லை, தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை முக்கி கொடுக்கணும். அங்கே இருந்து கொஞ்சம் வரது இப்படியே சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா சூடு பண்ணி அந்த உப்பே ஊற்றணும் கொடுக்குறேன். ஆமாம் கொடுக்கலாமே? கொடுக்கலாம். தண்ணியை கொடுக்கணும், தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் அப்படி சூடே பண்ணிடுறேன், அப்படியே கொடுத்துருவோம். இந்த நம்பி இருக்கீங்க. இந்த வலி கொஞ்சம் இருக்குல்ல, இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வலி குறைஞ்சிடும். நம்ம இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்து வந்து இப்படி எடுத்துடுறோம். இந்த வரல இதை கீழே தான் கொடுக்கணும். இந்த வரல இப்படியோ மேலே ஏற்றக்கூடாதுல்ல? இந்த இப்படி கொடுங்க, இப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வரல இதை இப்படி கொடுத்து பாருங்கள். அப்படியே எடுத்துட்டு இங்கே வரல அந்த எலும்பு தேய்மானம்னு சொன்னாங்கல்ல, ஒவ்வொன்றும் அது பூரா இருக்காது, நல்லா ஆயிடும். கழுத்து மேலே பார்க்குறதுக்கு கீழே பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிடும். இந்த இதை எடுத்துக்கிட்டாங்க எந்த பிரச்சனை வராது. ரொம்ப வலி இருக்குதுன்னா நம்ம இதையும் ஏற்றி கொடுக்கலாம், இதையும் ஏற்றி கொடுக்கலாம். இப்போ இந்த இது ஏற்றும் போது நல்லா இருக்குது, இந்த இது ஏற்றும் போது இந்த இங்கேருந்து சுருங்கல் வருது. இதில் பூரா நரம்பு சுருங்கல் போட்டு பாருங்க. இங்கே ஏற்றும் போது பாருங்க, மழுக்கு கேட்குது. இல்லை இந்த இடத்துல பாருங்க ஒரு நரம்பு சுருங்கல். ஆமாம், சொந்த இந்த பக்கம் பாருங்க இருக்காது, இங்கே கொஞ்சம் சுருண்டு இருக்கு. இந்த அவ்வளவாக இருக்காது. இதில் முறுமுறுன்னு இருக்கு. ஆமாம் ஆமாம். இதில் அவ்வளவாக இருக்கு. அந்த நரம்பை ஆமாம், அது ஒரே நாளில் ஏன்னா ஒரே நாளையில் பண்ணலாம். வைத்தியத்துக்கு 3 நாள் கொண்டு வாங்க. ஏன்னா வரமாட்டாங்க, மாதம் சொல்லுவாங்க, அவர் மாதம் ஏதா அவர் வந்து 3 நாள் செய்ய சொல்கிறார். ஒரு நாள் ஐயா எண்ணெய் செஞ்சதில் ஒரு 50% மாதம் செஞ்சிடலாம், 25% செஞ்சிடலாம். ஆமாம். 25% அப்புறமா எண்ணெய் போட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 25% பண்ணிட்டு அன்னையே கூட வேக்ஸ் இந்த இது ஒத்துற மாதிரி கொடுத்து அனுப்பிடலாம். அப்புறம் 1 or 2 days கழிச்சு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சொடக்கு வைத்தியம் மதிக்க மாட்டாரு. அதுதான்
நம்ம வந்து இப்போ சாதாரணமாக கழுத்து வெளியின்னு வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த 80 கழுத்து வெளி வரும்போது நம்ம என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்களுக்கு லேஸ் இப்படி வச்சது அப்படியே கழுத்தை திருப்ப மாட்டோம்னா திருப்ப மாட்டான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வச்சிருவார். வச்சு விட்டு இங்கிட்டு திருப்பி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி திருப்பிடுவாங்க. திருப்ப முடியலை அப்படின்னு சொன்னால் இங்கே வருங்க லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. அது மீறி அந்த 2 நாளைக்கு வலி இருக்கும். அந்த 2 நாள் கழிச்சு வரும்போது கழுத்து நல்லா ஆயிடும். வலி மட்டும் இருக்குன்னு சொன்னால் லேசாக வந்தவங்களுக்கு அந்த நீவு கொடுத்து போய் வேறு வச்சுக்க மாட்டேங்குது. அவ்வளோ அந்த கழுத்து வலி போயிடும். நம்ம வைத்திய முறைப்படி கொண்டு வரணும்னா ஒரு நாளைக்கு நல்ல எண்ணெயை போட்டு தேய்ச்சி கொடுக்கணும். ஒரு 1/4 மணி நேரமாச்சும் அவங்களுக்கு அந்த தேய்ச்சாச்சு அவங்களுக்கு வைத்தியம் பார்த்த மாதிரி நம்ம அந்த முறைப்படி செய்யணும். ஏன்னா வந்தமாக அஞ்சமாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம வைத்தியம் முறைப்படி கொண்டு வந்தோம்னா எண்ணெயை போட்டு நல்ல நீவன் எப்படி நீவன் இருக்குது அதையும் சொல்கிறேன். இந்த வாருங்க இந்த உச்சி இருக்குல்ல, இதை பிடிச்சிக்கிட்டு இங்கே வருங்க இப்படி கழுத்தை வச்சுக்காங்க. இந்த வாருங்க அந்த காலத்தில் எண்ணெயை போட்டு நீவுறது இது எல்லா நரம்பு வேலை செய்யும். செஞ்சுட்டு இங்கே வருங்க அப்படியே நீவி கொடுத்துக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே பாருங்க எண்ணெயை போட்டுக்காங்க. எண்ணெயை போட்டு நீவிக்காங்க. கழுத்தெல்லாம் நீவி விட்டுட்டு இப்படியே நீவணும். நீவி கொடுத்துட்டு இங்கே பாருங்க இந்த நரம்பு பூரா லூஸ் பண்ணி கொடுக்கணும். உச்சந்தலை வரைக்கும் வரும். இந்த இது பூரா விரல் பூரா போகும். அப்படியே எடுத்து கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே லேசாக கழுத்தை மட்டும் பாருமா அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கை கால் நல்லா நீர் கொடுத்து அனுப்பிச்சிடணும். வைத்தியமாக இருக்கும். செய்கிறது பூரா எனக்கு தோல் முதுகு பூரா ஆமா. இப்போ அதாவது சார் சொன்ன மாதிரி சேரை போட்டு உட்காந்துக்கிடுவாங்க. சாரை இங்கே சொல்லுவாங்க பெயின் நம்மளுக்கு வரும். முறிவு மருந்துன்னு ஒரு இருக்கு. அதை நம்ம வாயில் போட்டுக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு வாயில் போட்டுக்கிறோம். இவங்களுக்கு எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக வரும். அந்த வலியை போகணும்னா நம்ம மாற்று மருந்து போட்டுக்கணும். நம்ம வாயில் போட்டு தண்ணியை ஊற்றிக்கிறேன் இந்த பிறகு அது போட்டால் உடம்பு பூரா வலி குறையும். நம்ம மாற்று மருந்து குடிக்கணுமா இல்லை தண்ணி குடிச்சா போதும்? இல்லை உப்புலையும் இருக்குது, வேறு இதுலேயும் மருந்துலையும் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று போட்டால் போதும். நான் என்ன பண்ணுவேன், போய் கை கழுவேன், உப்பு போட்டு கை கழுவேன். மருந்து சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுக்கிறது சாதாரண எடுக்கிற மாதிரி தெரியும். நம்ம தோல் பூரா வேலை செய்யும். நம்ம கை நரம்பு பூரா வேலை செய்யும். நம்ம கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறேன். நம்ம தேய்ச்சி இங்கே வரங்க இந்த பூரா தேய்மனம். என் கையே பாருங்கள், இது பூரா தேய்மனம். தேய்மனம் இப்போ வலி எப்படி இருக்குன்னு பாருங்க. வலி பரவாயில்ல, வலி குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. குறிப்பிட்ட இடம் தான் அது எப்படி எப்படி இந்த வச்சு வருது அந்த ரத்த கீழே இறங்குறது. நரம்பு பூரா லூஸ் பண்ணி விட்டோம்ல, அந்த சுவிட்சை போட்டால் தண்ணி ஓடணும்ல டிப்பில், அதை ஓட்டி விடுவோம். ஏன்னா படுத்து இருக்கேன், அந்த டிப்பு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி தடக்குன்னு கீழே விழுந்துக்கிறேன். அப்போ வலி கொடுக்கும். ஸ்டெம்பராக போயிட்டா மிதிச்சாலும் எனக்கு தெரியாது. ஐயா கழுத்தில் அதாவது வந்து தொடக்கூடாத நரம்புகள் ஏதாவது இருக்குது கழுத்து சைடில்? தொட்டு அழுத்தக்கூடாத நரம்பு. அதே சமயம் அந்த ரத்த அழுத்தம் வருது, ரத்த குழாய் வரும், அந்த நரம்பு இருக்குது. அதுக்கு கீழே வர்ற நரம்பை தான் நம்ம தொடுறோம். இதுக்குள்ளே வந்து ரத்த குழாய் நரம்பு ஒன்று வரும், அதை பிடிக்கக்கூடாது. அதிலே ஒரு சின்ன நரம்பு இந்த இடத்துல வரும், அதை மட்டும் நம்ம லேசாக சுண்டி விடணும். இதில் சுண்டும் போது அப்படியே நேரம் எங்கே கொண்டு வந்துடும், இங்கே வந்துடணும். அந்த விரலுக்கு வந்து 2 விரலுக்கு வந்துடும். இதில் ரத்த குழாயை பிடிச்சோம்னா மேலே ஆஃப் ஆகி போகும், பிரச்சனை ஆகிடும். அந்த ரத்த குழாயை பிடிச்சோம்னா இதை பிடிச்சி பாருங்கள், லேசாக பிடிச்சி பாருங்கள் ஒரு ஆள். அந்த நரம்பு எப்படி அப்படிக்குது? இந்த நரம்பு வந்து சொல்கிறீங்களா, எந்த நரம்பு அப்படிக்குது? அந்த அதிலே ஒரு சின்ன நரம்பு ஒன்று வரும், புதுசாக வரும், கண்ணுக்கு தெரியாமல் வரும். அந்த கவர் இருக்குல்ல, இதுக்காட்டி சிறுசாக வரும், பெருசு ஒன்று வரும். அதுக்கு அடுத்தது அது நரம்பு, அந்த நரம்பையா? அந்த நிறைய நரம்பு பிடிக்கூடாது. ரத்த வெர்சஸ் ஜுகுலார் ஆர்டரி. இந்த நரம்பையா பாருங்க, எந்த நரம்புன்னு தெரியல எனக்கு. இந்த நான் பிடிக்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், அது ஒன்று இங்கே பிடிச்சி பாருங்கள் தெரியும். இந்த வரணும்
ஒரு சின்ன நரம்பு. பொறுமையாக இந்த நரம்பு இதா 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 இல்லை அதை நம்ம சரி பண்ணி இருக்குல்ல, தாங்குங்க. உச்சி வரைக்கும் போய் வந்து இதை நம்ம கரெக்டாக கீழே வரும், கீழே வரும். அங்கே வரும் பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. அந்த அந்த பெருசுக்கிட்ட சிறுசாக வரும். இதான் இந்த நரம்பு தான் கரெக்டுங்களா? இல்லை இல்லை இந்த பெரிய நரம்பு வந்து பாருங்க. அதான் இந்த நரம்பு தானே? ஓகே. பெரிய நரம்பு எடுத்துட்டு இது சின்ன நரம்பு. ஓகே. இதெல்லாம் செய்யணும். ஆமாம், இது செஞ்சால் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுன்னு வச்சுக்கோங்க. இது பேசுனா நாளைக்கு வரமாட்டாங்க. உண்மை என்கிட்ட என் கேஸ் நிறைய கேஸ் அந்த மாதிரி ஒரு 500-600 கேஸ் அந்த மாதிரி போயிருக்கு. இது கழுத்து பேராலிசிஸு, கழுத்து இந்த அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? இந்த எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கழுத்து சார்ந்தது மட்டும் கழுத்து சார்ந்தது தான். கழுத்து சார்ந்த நரம்பு வந்து கீழே விரல் வரைக்கும் வரும். ஓகே. வேறு இருக்கு போகணும். இந்த விரல் வரைக்கும் வரும். நம்ம இந்த கழுத்தை பூரா எடுத்துட்டு கழுத்தே திருப்ப முடியலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வரும். ஓகே. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது கழுத்து முடிச்ச பிறகு இது இல்லை கழுத்து வந்து ஆமாம் கழுத்து முடிக்கணும், இன்னும் முடியல. கழுத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் முடியணும். அதுக்கப்புறம் முகத்துக்கு போகும். இந்த ஏரியா ஃபுல்லாக முடியும். அதுக்கப்புறம் கழுத்து டெக்னிக் பாருங்கள். அந்த எலும்பு தேய்மானன்னு சொன்னாங்கல்ல, ஆமாம். இந்த இடங்க C4 C5 இதே அந்த இடம். சாரி C5 C6 செய்யறது மேலே C4 C5. இதை இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அந்த எலும்பில் போய் பிசின் தன்மை ஒட்ட வைக்கணும். அந்த ஜவ்வு ஒட்டாமல் நிற்கிறதுனால அந்த இடத்துல வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மூட்டில் போய் நம்ம ஒட்ட வைக்கணும் அந்த ஜவ்வை. சரி மாதிரி செய்கிறப்ப சைனால் உருவாகும். இந்த எத்தனை நாளைக்கு ஐயா செய்யணும் இது? இது மாதிரி ஐயா தலைகாணி வைக்காமல் படுக்க சொல்லணும், சாதாரணமாக படுக்க சொல்லணும், சரி வெயிட்டு தூக்கக்கூடாது, குனிஞ்சோடு இது எதையும் வாலியவோ எதையும் தூக்கக்கூடாது. சரி. நம்ம கழுத்தில் கட்டு போட்ட இப்படி, கையில் கட்டு போட்ட இப்படி சூதானமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்குனாலும் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். அப்போத்தான் இந்த இல்லை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கணும். இல்லை 3 நாளைக்கு 4 நாளைக்கு வந்து செஞ்சாலும் தெரியும். அதாவது அவங்க 3 நாளைக்கு பயந்து வர சொல்லணும். அடுத்து அவங்கள 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு வர சொல்லணும். அப்புறம் 1 வாரம் கழிச்சு வர சொல்லணும். அப்படி அந்த வைத்தியத்தை கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த வலி இருக்கான்னு பாருங்கள். ரத்தம் அதிகமான இந்த கழுத்து பூரா ரத்தம் அதிகமாக இருக்குது. கீழே இருக்கிறீங்க, மேலே தூக்கி விடுறீங்க ஐயா? இல்லை மேலே தூக்கி அப்படியே இறக்கி விடுறது. பார்க்குறது தூக்குற மாதிரி போகும், கையை தூக்க மாட்டேன். கையை அப்படி கொண்டு போகிறது, இறக்கும் போது இறக்கிறது. இந்த அழுத்தம் வந்து தூக்கும்போது இந்த பாருங்க வெறும் கை மாதிரி போகும், அழுத்த மாதிரி தெரியும். இந்த கையை இப்படி கொண்டு போய் இங்கே வந்து இங்கே பாருங்க அப்படி வரும். அது மாதிரியே செஞ்சுருக்கோம். இது எப்படி பரவாயில்ல. ஏன் நெக்ஸ்ட் மெத்தட் கழுத்து வலிக்கு சொன்னீங்களே, ரொம்ப திரும்ப முடியாது, இப்படி இருக்க முடியாது முடிக்கிறதுனா அதை தந்த இந்த இது கொடுங்க. இது லேசம் நகைப்பட்டது இல்லையா? இந்த இடம் அந்த இழுக்கும் போது நகைப்பட்டுருச்சு. இந்த முடியாமல் இருக்குது, அது கொடுத்தாலே போதும். 2 பக்கம் கொடுத்தாலே போதும். 2 பக்கம் கொடுக்கும். 2 பக்கம் எந்த இடங்க? இந்த இடத்துல நரம்பு, இந்த நரம்பையும் இந்த நரம்பு அழுத்தணும். அதுக்கு முடியலன்னா அதுவும் இது பண்ணலாம். நல்லா அழுத்தம். இது யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் இப்படி பிடிச்சி மட்டும் நிப்பாட்டிக்காங்க. 5 நிமிஷம் இதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். அது கொடுக்குறது அந்த நரம்பை பார்த்து கொடுக்கணும், சதையில் கொடுக்கக்கூடாது. இதுதான் சொல்லுங்க. இதானே இதுங்களா? அந்த இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இங்கே வலிக்குதையே இன்னும் கொஞ்சம் கரெக்டாங்களா? இந்த பாருங்க, இந்த இது ஓகே. இது 5 நிமிஷம் 5 நிமிஷம் பிடிச்சி நிப்பாட்டிக்கங்க. நிப்பாட்டிட்டு இந்த பாருங்க அப்படி செஞ்சு பாருங்க. அப்புறம் பழைய வீடு என்ன செய்யணும், 5 நிமிஷம் இப்படி நிப்பாட்டிட்டு அவங்க திருப்ப சொல்லுங்கள். திருப்ப முடியலை அப்படின்னு சொன்னாக்கா லேசாக இதை வருங்க, இந்த இதை வச்சுக்கோங்க. லேசாக கையை இப்படி வச்சுக்கிட்டு திருப்பி பார்க்க சொல்லுங்கள்.
இல்லை கையை சொடக்கு எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓகேங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த நாடியை மட்டும் இந்த பாருங்க, இதை மட்டும் லேசாக அப்படி லேசாக கொடுத்தா போதும். அது வந்து மடமடன்னு வரும். அது உச்சியை பிடிச்சி அதே நீங்கள் சொல்லுவீங்களா படுக்க வச்சு கழுத்தில் ஒரு மிதி மிதி. ஆமாம், ஐயா செஞ்சு நம்ம ஐயா செஞ்சு ரொம்ப இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் இருக்குங்க. அது பிரச்சனை. இது ஐயா செஞ்சது. நம்ம கழுத்தை மிதிக்கிறோம்ல, இதை மிதிக்கிறோம். மிதிக்கும் போது இந்த மிதி வந்து எங்கே போகும், இந்த எலும்புக்கும் வரும். எலும்புக்கு வரும். சட்டக்கங்கும் போது நம்ம ஆங்கும்போது நரம்பு நவரும். வரும், வாய் நரம்புக்கு வந்துடும். அதே பண்ணுறாங்க ரைட்டு தான். அப்போ சாரு கூட காட்டினாரு. இந்த மாதம் வந்து படுக்க வச்சு காலை வந்து இப்படி வச்சு அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுத்த மணிக்கு ஆண்ட மணிக்கு இங்கே ஒரு பிடி பிடிக்கும், இங்கே ஒரு பிடி பிடிக்கும். அது அந்த பக்குவமாக அவங்க மிதித்து எடுத்துட்டோம்னா அது வேற மாதிரி. அதே மாதிரி நம்ம இடுப்புக்கு மிதிக்கிறோம்ல, அதை மிதித்து எடுக்கிறோம்ல, அந்த பாயிண்ட் வந்து வலதுனாலும் வளரும். விலகும். ஓ, அந்த பிரச்சனை. அந்த இப்போ பிரச்சனை. எலும்புல மிதிக்கிறோம். இதை மிதிக்கும் போது என்ன ஆகும், இதை ஒரு மிதிக்கும் போது இந்த ஜாயிண்ட் விட்டால் இந்த விடுங்க. ஜாயிண்ட் இந்த அழுத்தம் பூரா பூட்டு தானே. அந்த அழுத்தம் பார்த்தோன்னா பிரச்சனை இல்லை. ஐயா ஐயா இந்த மாதிரி நவுந்துருச்சுன்னா பண்ணணும். கழுத்து நவுந்துருச்சு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கழுத்து வந்து இப்படி நவுந்துருச்சுன்னா நவுந்துருச்சு படுக்கிறோம்ல, படுக்க கொடுக்குறோம்ல, ஆமாம். படுக்க கொடுக்கும்போது நம்ம எந்த பக்கம் நாண்டிருக்கோ அந்த பக்கம் ஒரு பேச வச்சு நம்ம படுக்க வச்சுக்கணும். படுக்க வச்சு. லேச தலைகாணி மட்டும் அந்த இடத்துல கொடுத்து ஓகே. இந்த பக்கம்னா இந்த பக்கம் கொடுத்து. என்ன பண்ணணும்? அப்போ கழுத்து எலும்பு நவுந்து. அதே எலும்பு இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி மிதிக்கும் போது எலும்போ நகண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜப்பு விளையிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு லேசாக இருந்தால் இதை துணியை கொடுத்து இப்படி படுக்க வச்சுக்கணும். அந்த ஜப்பு உட்கார்றது வேறு வெயிட்டு உட்காந்து வச்சுக்கணும். அதாவது சில பேர் என்ன சொல்லுங்கள், கிராமத்தில் படியை வைப்பாங்க. படியை வச்ச மணிக்கு அது என்ன செய்யும், இந்த உருண்டுக்கிட்டே இருக்கும், அதில் விட்டுரு அப்படின்பாங்க. அந்த இதை வந்து நம்ம அண்ணன் சொல்கிறது வந்து இந்த ஜாயிண்ட் விழும்போது ஜவ்வு வராதுல்ல, ஜவ்வு வந்து துண்டா இந்த எலும்புக்கு நேராக இருக்கிற கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த ஒதுங்கி நின்றுறதுக்கே நம்ம என்ன செய்கிறோம், இந்த வாரம் இதை ஏற்றி இப்படி கொடுத்து இதை வச்சு அப்படியே படுக்கணும். அதாவது வந்து ஒரு கட்டு போட்ட மாதிரி வச்சுக்கோங்க, இப்படியே விட்டுருங்க, சரி. அப்படியே நின்றுக்கணும். இப்போ அது இதில் அந்த கையில் கரெக்டாக காட்டுங்க ஐயா. கையில் நெக்ஸ்ட்டு இது கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ இந்த கையில் இந்த இடத்துல காட்டணுன்னீங்களா, எந்த இடத்துல அதை அழுத்தணும்? இந்த இடம் இந்த இடத்துல, இந்த பெண்டுக்கு என்னாண்ட இந்த இடத்துல செஞ்சு இதை பார்த்துக்கங்க. இந்த நரம்பு வர்ற, சரிங்க. இந்த நரம்பு வர்றதில்ல, இந்த நரம்பு வர்ற இடத்துல இந்த வருங்க, ஓகே. இந்த இடம். ஓகே. உங்களுக்கு இந்த நரம்பு கிடைக்கலன்னா இதை பார்த்துக்கங்க, இந்த மேடை பார்த்துக்கங்க. ஓகே. மேடை பார்த்துட்டு இந்த வருங்க, இந்த அழுத்தத்தை கொடுங்க. ஓகே. கரெக்டாக பிடிக்கும். ஓகே. இந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே அழுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே. அது இருக்கா? வலி அவ்வளோவா இல்லை. அழுத்தம் கொடுக்குறது அதான் நீங்கள் பிடிக்கிறபடி கரெக்ட் சொல்கிறீங்க. அது பிடிச்சி ஐயா இல்லை பிடிக்கிறதுல இன்னும் இருக்குது, அது நரம்பு பிடிக்கிறதுல இன்னும் இருக்குது. இப்போ வலி இந்த பக்கம் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் இப்போ பண்ணது இந்த பக்கம் பண்ணலாம். ஏன் 2 பக்கம் பண்ணணும், 2 பக்கம் ஒன்று போல பண்ணணும், ஒரு பக்கம் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் பண்ணணும். இந்த வாரங்க அங்கே இல்லைங்கய்யா, இப்போ இந்த வலி அதிகமாக இருக்குது. இந்த இடங்கய்யா இப்படி எடுத்துட்டு இந்த வாரம் இந்த இடத்த பார்க்கணும். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்குது வலி. அது இங்கே வலி இருந்துச்சுல்ல, அந்த வலி இது ரொம்ப வலிக்குதானே, இங்கேருந்து எடுத்து கொடுத்தோம். அந்த வந்து இந்த இடத்துல ஒரு வலி வரும். இந்த எலும்பு தேய்மானம் வரதில்ல, அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வலி வரும். இப்போ பிடிங்க ஐயா. இப்போ இந்த இடத்துல பிடிங்க. ஓகேங்க, புரிஞ்சிச்சிங்க. இந்த வரதில்ல, ஆமாங்க. மேலே வர நரம்பு, இந்த நரம்பு இங்கே வரும், இந்த வரல், இந்த வரலுக்கு வரும். இங்கே எதனா பண்ணுங்களா ஐயா? அது பண்ணணும்னா நம்ம கைக்கு ஏதாச்சும் பண்ணணும். இந்த கையில் பூட்டு இருக்குல்ல, ஆமாங்க. சரிங்க. இந்த பூட்டு இருக்குல்ல, இந்த பூட்டு ஒரு வேளை கை வந்து நம்ம தூக்க முடியாமல், அது நெக்ஸ்ட்டு போயிடலாங்க. இந்த கையை தூக்க சொன்னவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த உடம்பவே இப்படி இல்லை, தூக்குவாங்க. எனக்கே பூட்டு பிரச்சனை இருக்குது. இந்த பூட்டில் பிரச்சனை இருக்குது. இப்போ அடிப்பட்டதில் இது பூரா வலி. அதாவது அப்போ அதை சரி பண்ணுவோம். சரிங்க. முதல்ல இதை முடிச்சிடலாம். சரிங்க. இப்போ கழுத்து வலி முடிஞ்சிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாங்களா ஐயா? ம்.